Friends, Christmas special KalKal recipe ready ஆயிடுச்சு. Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா கல்கல்ன்ற ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல்ல வந்து 1/4 கப்ல ரவை எடுத்திருக்கேன். மெஷர்மென்ட் வைஸ் பார்த்தோம்னா 60 கிராம் நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்த ரவை. இதை சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ நான் ரவை போட்ட அதே கப்பாலே நெய்யும் மெல்ட் பண்ணி ஊத்திருக்கேன். நீங்க நெய் இல்லனாலும் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் மெல்ட் பண்ணி. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி 5 மினிட்ஸ் வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க நம்ம மூடி வச்சு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க ரவையும் நெய்யும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ரவை வந்து நெய்யை நல்லா அப்சர்வ் பண்ணிச்சு பாருங்க. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதில் 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு இல்லைனாலும் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் 250 கிராம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா நெய்யும் ரவையும் சேர்த்து இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், எல்லா இடமும் படுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 1/3 கப்ல பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா 80 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நான் அரை மூலி தேங்காய் எடுத்து மிக்சியில் பால் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம தேவையான அளவு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ தேங்காய் பால் இல்லைனாலும் நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி நம்ம பூரி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நீங்கள் மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த கல்கல் ரெசிபி பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக சேர்த்துக்கல. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் அதிகமாக தேங்காய் பால் சேர்த்துட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகிடும், கொல கொலன்னு போயிடும். மாவை வந்து நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும், எல்லா இடமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். மாவு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு இது மாதிரி நல்லா நீட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை வந்து நம்ம ஃபோக் ஸ்பூன்லேயும் செய்யலாம், சீப்புலேயும் செய்யலாம். சீப்பை வந்து நம்ம புது சீப்பாக இதுக்கு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஃபோக் ஸ்பூனில் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம பாருங்க இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிரும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா இப்போ ஃபோக் ஸ்பூனில் இப்படி இருக்கும். இப்போ நான் வந்து சீப்பில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ அடுத்தது பாருங்க நான் சீப்பில் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீப்பில் செஞ்சது எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கல்கல் வந்து ஷேப்புக்கு உருட்டி வச்சிட்டோம் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறோம். நான் மீடியம் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கல்கல்ல வந்து நல்லா நம்ம வந்து எல்லா சைடுமே திருப்பி விடணும். அப்பதான் எல்லா சைடும் ஈவனா வந்து ஃப்ரை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். எல்லா சைடுமே நல்லா ஈவனா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம திருப்பி திருப்பி விடணும். நம்ம இதை எடுக்கக்குள்ள சாஃப்டா தான் இருக்கும். ஆறுன பிறகு கிறிஸ்ப் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த கல்கல். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கல்கல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சில பேருக்கு கல்கல் ரெசிபி வந்து மொறுமொறுன்னு இருந்தால் பிடிக்கும். அவங்க வந்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதிகமாக சாஃப்டாக வேணுன்றவங்க அதிகமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நம்ம அதிகமாக ஊற்றணும்னா இந்த கல்கல் வந்து சாஃப்டாக ஆகும். நம்ம கம்மியாக ஊற்றணும்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். உங்களுக்கு எப்படி கிறிஸ்பாக வேணுமா இல்லை சாஃப்டாக வேணுமான்றது நீங்கள் நெய் ஆட் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்னு செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.